அவர் கொடுத்த வேலையை தட்டி பறிக்க உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? கொடு. கவர்மெண்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் சார். தூத்துக்குடியில இருந்தவங்க வேலை பதவி கொடுக்குறாரு, அரசியல் கொடுக்குறாரு. அப்ப எங்க போனீங்க? ஏன் கேஸ் போடல? அப்ப இப்ப அவங்க இறந்ததுல இருந்து பேட்டி கொடுக்குறாங்க. எங்க பொண்ணு தான் இதுல வேலைக்கு போயிட்டு இருக்கு, நாங்க அதை வச்சு படிக்கிறோம். இப்ப திடீர்னு ரத்து பண்ணி. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பேசலாம்னு இருக்கோம்னா, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமா என்ன நமக்கு தேவை இந்த நாட்டில் அப்படின்னா, தண்ணி தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமே. அந்த தண்ணியை நம்பிதான் லட்சக்கணக்கான விவசாயிகளோட வாழ்வாதாரம் இருக்கு. அந்த விவசாயத்தை செய்தால் மட்டும்தான் தமிழகத்துல உணவுக்கான தட்டுப்பாடு இல்லாம நம்மளுடைய மாநிலம் இல்லாத மற்ற மாநிலங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா விவசாயம் செழிப்பா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் செழிப்பா இல்லை. அதுக்கு காரணம் தண்ணீர் தட்டுப்பாடு. இப்போ கர்நாடகா மேகதாது அணையில இருந்து தண்ணீரை திறந்துவிட சொல்லி ஆணை பிறப்பித்தாலும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அந்த மக்கள் மான தமிழன் எப்படின்னு சொல்றவன் அந்த மான கன்னடன்னே அவனை சொல்லலாம். அவன் தன்னுடைய நாட்டுல இருந்து தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போராடுறான். அவனுக்கு அங்க தண்ணி கூடுதலாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கொடுத்துட்டா நாளைக்கு எங்களுக்கு பஞ்சமாயிடும்ன்ற அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல பேசுறான். ஆனா தண்ணீர் எல்லாருக்கும் பொதுவானது. அந்த தண்ணீரை கொடுக்க கூடாதுன்ற அந்த அளவுக்கு அவன் வலிமையா நிக்கிறான். அதற்கு அந்த மாநில அரசுகள் துணை நிற்குதே தவிர ஒருபோதும் மனிதாபிமான அடிப்படையில அந்த தண்ணியை நம்ம தமிழ்நாட்டு கொடுத்துதான் அந்த எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அவங்க பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. எங்களுக்கு இங்க தண்ணி தட்டுப்பாடு இருக்கு, தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம், இந்த மாதிரி சூழலை தான் சொல்றாங்க. அங்க இருக்கிற கன்னடர்கள் எல்லாமே நடு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நடு ரோட்ல அங்க பிரதேசனம் பண்ணிட்டு இருக்காங்க. போதாதற்கு தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களின் படத்தை அங்க திரையிடுறாங்களான்னு தெரியல. அங்க இருக்கிற பேனர் போஸ்டர் எல்லாத்தையுமே அடிச்சு கிழிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்வினை ஆற்றலும் இல்லாம ஒரு அமைதி பூங்காவனம் மாதிரி தான் இருக்கு அந்த ஒரு விஷயத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா பல்லடத்துல பாத்தீங்கன்னா ஐடிபிஎல் நிறுவனத்தோட எண்ணெய் குழாய் பதிப்புக்காக பாத்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு விவசாய நிலங்கள்ல இருந்து அந்த நிலங்கள்ல அந்த குழாய் பதியப்படுற வேலை செய்யப்பட்டதா நமக்கு தகவல் கிடைச்சது. அதை பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்குள்ளேயே டிராக்டரை விட்டு டிராக்டர் மூலமா அந்த பள்ளத்தை போடுற அந்த வேலையை பாக்குறாங்க. அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் போராடி கொண்டு கதறி கொண்டு கண்ணீர் மழையிலயா நிக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப நமக்கு உண்மையாவே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது மன கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு நமக்கு அது தெரியவும் இல்லை. இப்படி ஒரு சூழல்ல ஒரு பக்கம் தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்லி கர்நாடக மக்கள் போராடுறதும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய மக்கள் தமிழக மக்களே வஞ்சிக்கப்படுறதும் இந்த மாதிரி சூழல் போய்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எதை பற்றியுமே கவலைப்படாம என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நாம் தமிழர் கட்சி 41 குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து விட்டது, அதெல்லாம் ஒரு வெற்றியா, இதெல்லாம் ஒரு தமிழரின் மாண்பா, இதுதான் நாம் தமிழர் கட்சியா, அண்ணன் சீமானுக்கு எதிராக வசைப்பாடுறதுக்கு மட்டுமே ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு காணொலிகள் முழுவதும் அவரை வசைப்பாடி அசிங்கமா திட்டிக்கிட்டு இன்னும் கூட அந்த மாதிரி மனநிலையில தான் இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை என்ன போய்கிட்டு இருக்கு, எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களும் போராடுறதுக்கு வாய்ப்பு கேட்டா அந்த போராட்டத்துக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. கூட்டணியில் இருக்க அண்ணன் திருமாவளவன் அவர்களே இதை சொல்ற நம்மளுடைய இதுல இருக்கிறது ஒரு விஷயம் தானே, இந்த விஷயத்துக்காக நீங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்க, இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி அவரும் தன்னுடைய கருத்தை பதிவு பண்றாரு. இவ்வளவு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் முதல்வர்கிட்ட இருந்து எந்த ஒரு அறிவிப்புமே பெருசா வந்த மாதிரி தெரியல. ஆனா கர்நாடக முதல்வரை போய் பார்க்க போறதா ஒரு தகவல் வருது. கர்நாடக முதல்வரை இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, அவர் போய் அங்க நேர்ல பேசினாதான் தெரியும் அங்க இருக்கிற பிரச்சனை என்ன. அங்க என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை தண்ணி. எனக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை நீதிமன்றத்தின் ஆணையின்படி நீ கொடுக்க வேண்டியது தானே, அதையும் கொடுக்காம என்னைய கூப்பிடுறேன்னு கேட்கணும் அவரு. இந்த மாதிரி சூழல்ல நான் வரது சரியா இருக்காது, முதல்ல எங்களுக்கு தண்ணியை திறந்து விடுங்க, ஒரு நாள் நான் கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு தான் பேசுறோம். அந்த மாதிரி தான் அறிக்கையாவது பேசணும். அந்த மாதிரி இல்ல ஹெலிகாப்டர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். முதல்வர் வந்தாருன்னா எங்களுடைய சூழலை அவர்கிட்ட விவரிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எங்களுடைய நிலை என்ன, எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை எப்படி இருக்கு, இதெல்லாம் நாங்க விலகி சொல்ல போறோம், இதனால எந்த பாதிப்பும் தமிழ்நாட்டுக்கு வர, இந்த மாதிரி நாங்க விளக்க கொடுத்து தயாரா இருக்கோம். இதுதான் முதல்வருக்கான வேலையா, இதைதான் நீங்க அங்க போய் செய்யணுமா, இதெல்லாம் தேவையா அப்படின்றது கூட்டணியில் இருக்க சிபிஎம் போல எல்லா கட்சிகளும் கேள்விகளை எழுப்புகிறது, காங்கிரஸை தவிர்த்து. ஆனா காங்கிரசின் நிலைப்பாடு என்னன்னா, கர்நாடகா பாகிஸ்தானா, ஏன் நம்ம பாகிஸ்தான் மாதிரி பார்க்கணும், அது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு அவர் போறாரு, அதுதான் முட்டுனா முட்டு இந்த முட்டு கொடுப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச கதை தானே, நாம அதை புரிஞ்சுக்கணும். இனி என்ன சொல்றதே நமக்கு புரியல. ஒரு பக்கம் மக்கள் போராட்ட காலத்துல சிக்கி தவிக்கிறாங்க, அவங்களுக்கு விளைநிலங்கள்லாம் பறி போகுது. எப்படி திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மக்கள் வதைக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி மீண்டும் வதைக்கப்படுறாங்க. அந்த மக்களே அதை உணர்றாங்க. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கையாக கொடுத்து கொண்டு தன்னுடைய எதிர்வினையை தொடர்ந்து எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அரசு செயல்படணும், சரியா செயல்படணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பேசும் பொருள் ஆகல.
நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை மூலமா 41 குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை சிதைத்து விட்டது. எந்த இடத்துல இந்த வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டது? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 காணொலிகளை அதை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டோம். இன்னும் கூட இவங்க பார்வைக்கு போகலன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய உறவுகள் தான். கொஞ்சம் இந்த காணொலிகளை நம்ம பேசக்கூடிய கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அவங்க பார்வையாளராக நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்றது ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்றமே தவிர என்னுடைய வளர்ச்சிக்காக, தனிப்பட்ட வளர்ச்சிக்காக சொல்லலை. மக்கள் கிட்ட போறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம எதுவுமே சாத்தியப்பட முடியாது. 1, 2, 3 அப்படின்னு பார்க்க முடியாது. ஒவ்வொரு துளியும் சேரும்போது அது மிகப்பெரிய பலமாகும். ஒரு எடுத்துக்காட்டாவே ஒரு குச்சி நினைச்சா உடைச்சிடலாம். அதுவே 100 குச்சி ஒன்னா சேர்ந்து அது உடைக்கிறது தனி நபரால முடியாது இல்ல. உங்களுடைய ஒருங்கிணைப்பு இருந்தா மட்டும்தான் எதையும் சாத்தியப்படுத்த முடியும். அதன் அடிப்படையில் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க. 35 லட்சத்துல இருந்து 43, 44 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு இழப்புக்கும் இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு கட்சிகள் சார்ந்து ஒருங்கிணைந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த 40 லட்சம் வச்சுக்கோங்க, அது தோராயமா இல்ல 35 லட்சம் கூட வச்சுக்கோங்க. இந்த ஒரு தொகையை வச்சு ஒரு சிறந்த ஒரு தொழிலை தொடங்கி அதை வருவாய் ஈட்ட முடியுமா, முடியாதா? என்னுடைய தார்மீகமான ஒரு கேள்வி அதுதான். இல்ல அந்த 35 லட்சத்தை நீங்க வங்கியில இருப்பா போட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 18,000 20,000 ரூபாய் வட்டி விகிதம் மாதம் உங்களுக்கு வட்டி தொகை வருமா, வராதா? ஏன்னா ஒரு தொகையை நம்ம சேமிப்பா அது வட்டி இருப்பு சேமிப்பா ஆகும். அதை வைத்து அந்த வாழ்வாதாரத்தை போக்கிக் கொள்ள முடியுமா, முடியாதான் நமக்கு தெரியல. இப்ப கொடுக்கப்பட்டிருந்த அரசு வேலையெல்லாம் கூட மிகப்பெரிய வேலையெல்லாம் சொல்லல. ஒரு சின்ன வேலைகள் தான் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா அரசோட வேலையில அதிகப்படியா ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு என்னுடைய கணிப்பு. அந்த தொகை நீங்க வங்கி கணக்கில் இந்த தொகையை போட்டு வச்சாலே உங்களுக்கு மாதந்தோறும் வந்துருமே. நீங்க எதுவுமே பெருசா நீங்க உங்களுடைய மகனோ உங்களோட மகளோ உங்களுடைய மனைவியோ கொடுக்குற மாதிரி நினைச்சு கூட அந்த தொகையை நீங்க குடும்பத்துக்கு செலவு செஞ்சுட்டு போயிடலாமே. நீங்க என்ன பண்றீங்க ஒன்றும் புரியல. இல்ல தமிழக வெற்றிக்காக உங்களுக்கு அந்த 20 லட்சம் கொடுக்காம சும்மா பேருக்குனா நாங்க கொடுக்குறோம், நாங்க ஆட்சி அமைச்சோன்னு அரசு வேலை கொடுக்குறோம் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்களா? நீங்க தான் வெளிப்படையா பேசணும். ஏன்னா சந்தேகம் எழுது நமக்கு. ஏன்னா மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க, நாங்க இந்த வேலையை நம்பி இருந்தோம் அப்படின்றாங்க. இந்த வேலை எப்படிங்க நீங்க நம்பி இருப்பீங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு எழுதுல. உங்க பையன் போய் இல்ல உங்க மனைவியோ உங்க மகளோ உங்க குழந்தைய போய் இறந்து போவாங்கன்னு தான் நீங்க அனுப்பி வச்சுக்கலான்ற ஒரு கேள்வி எழுதுல. நாம அந்த இறப்பை சந்தேகப்படல. அந்த இறப்பை நாம ஒரு தரம் தாழ்ந்து விமர்சிக்க விரும்பல. ஏதோ ஒரு நடிகரா இருந்த ஒருவர் உங்களை பார்க்க வராரு, அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு நீங்க அந்த கூட்டத்துக்கு போறீங்க. அந்த கூட்டத்துல ஒரு நெரிசல் தாங்காம கூட்ட நெரிசல்ல இழப்புகள் ஏற்படுது. அதற்கு காரணம் அங்க இருக்க ரசிகர் பட்டாளம் தான் காரணம். அவங்க தன்னெழுச்சா தன்னுடைய தலைவனின் ரசிகனை பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்கள் மீது ஏறி, மரத்தின் மீது ஏறி, கூரைகள் மீது ஏறி அந்த கூரைகள் இடிந்து விழுந்து இந்த மாதிரி பல சேதங்களை பண்ணது அங்க இருந்த ரசிகர் பட்டாளம் தான். அது அவங்களுடைய எப்படி சொல்றதுன்னா அதிக பிரசங்கித்தனம் தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டாங்க. ஏதோ இழப்பு நடந்துச்சு. அந்த இழப்புக்கு அரசு ஒரு பக்கம் இழப்பீடு கொடுத்துருச்சு. அதை சார்ந்திருந்த தமிழக வெற்றிக்காக ஒரு இழப்பு, மற்ற ஏனைய கட்சிகள்லாம் இழப்பீடு கொடுத்து ஓரளவுக்கு அந்த இழப்பிலிருந்து அவங்க துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த முதலீடுன்னு கூட சொல்லலாம். அந்த இழப்பீடு உங்களுடைய எதிர்காலத்தின் முதலீடு. அந்த இழப்பீடை வச்சுதான் நீங்க உங்க எதிர்காலத்தை எப்படியாவது நீங்க மாற்றம் செய்ய நீங்க வழி செஞ்சிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இந்த அரசு அமைஞ்ச உடனே இந்த அரசு இவங்க இந்த தேர்தலை நோக்கி, இடைத்தேர்தலை நோக்கி ஒரு அறிவிப்பை விடுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் அரசு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி அது மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புது. அது எப்படி உங்களுக்கு வேலையை கொடுப்பீங்க, இது எந்த மாதிரியான அணுகுமுறை? அதுல நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறை சார்ந்த உறவுகள்லாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அரசாங்க வேலையில எழுதுறவங்க எல்லாம் இவ்வளவு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும்பொழுது இவங்க எதை சார்ந்து இந்த அரசு வேலையை அவங்களுக்கு கொடுக்குறாங்க? எத்தனை பேரோட அரசு வேலை பறிக்கப்படுகிறது? குறைந்தபட்சம் 1 லட்சம் மாணவர்கள் இல்ல இளைஞர்கள் இந்த தேர்வு எழுதுறாங்கன்னா அதுல இருந்து அதிகப்படியா அரசு வேலைக்கு தேர்வாகிறவங்க ஒரு 40 பேர்ல இருந்து 35 பேர் தான் தேர்வாவாங்கன்னு ஒரு கணக்கீடு சொல்றாங்க. அப்போ 1 லட்சம் பேரோட தேர்வுல இருந்து 35 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறத சர்வசாதாரணமா ஒரு நடிகரை பார்த்து இறந்து போன உறவுகளின் குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொரு உறவுக்கும் இந்த வேலையை சொல்லி கொடுக்கும்பொழுது எவ்வளவு பேரோட தேர்வு வீணடிக்கப்படுகிறது அந்த நேரத்துல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. கேட்டா அந்த தேர்வுல இருக்கிற வேலையை நாங்க கொடுக்கல, வெவ்வேறு வேலை கொடுக்க. அது ஏன் அந்த வெவ்வேறு வேலைகள் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எத்தனை முதலீட்டாளர்கள், கல்லூரி வைத்திருக்கிறவர்கள், தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய கட்சியில இப்போ ஏனைய உறுப்பினராக இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, அமைச்சர்களா இருக்காங்க. அவங்களுடைய தொழில் நிறுவனங்கள்ல நீங்க ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் தாராளமா நீங்க வேலையை போட்டு கொடுத்துடலாமே. இல்ல அப்படியே கொடுக்க மாட்டீங்களா? அப்படியே நீங்க கொடுக்க மாட்டீங்களா? குறைஞ்சபட்சமா ஒரு கோடி நீங்க அந்த 41-41 குடும்பங்களுக்கு ஒரு கோடி கொடுத்துட்டு எங்களால முடிஞ்சது கொடுத்துட்டோம், எங்களால அரசு வேலை கொடுக்க முடியல, எங்களால ஒரு மிகப்பெரிய தொகையா கொடுத்துட்டோம், இதை வச்சு கூட நீங்க நல்லபடியா இருந்துக்கங்கன்னு சொல்லி முடிச்சுக்கலாமே. ஒரு 41 கோடியோடய உங்க பேச்சு எப்படி அந்த கட்சியோட சொந்த பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிட்டோம்ல. அப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிக்கங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க அரசு வேலை கொடுக்குறீங்க. அந்த அரசு வேலை கொடுக்கறத இளைஞர்கள் பட்டாளத்துக்கு அது மிகப்பெரிய துரோக செயலா தெரியுது. அது ஜனநாயகத்தின் விரோத செயல் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சி அதை ஒரு வழக்கு தொடுக்குது. அந்த வழக்கை நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தொடுக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. 2-3 கட்சிகள் கூட சேர்ந்து அந்த வழக்கை தொடுத்திருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த வழக்குகளுக்கு முந்தைய வழக்காக இருக்கக்கூடிய அண்ணன் திருமுருகன் அவர்களுடைய வழக்கு தான் எடுக்கப்பட்டது. அதன் சார்ந்துதான் இந்த வழக்கு கொண்டு போகப்பட்டது, தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுதான் உண்மை. ஆனா ஒட்டுமொத்தமா நாம் தமிழர் கட்சி மட்டுமே ஒரு பிம்பத்தை காட்டிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல,
அதை பற்றி நாங்க கவலைப்படல. மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமா இந்த கட்சி நின்று அந்த அந்த ஒரு வழக்கின் தீர்ப்பை நேர்மையாக பெற்றுக் கொடுத்திருக்கு இந்த மக்களுக்கு தான். இதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மக்களுக்கு அந்த 41 வேலைகள் படித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ என்னென்ன தேர்வுகள் இருக்கோ அந்த அரசு சார்ந்த தேர்வுகளை தேர்ச்சி பெற்றவங்களும் அந்த வேலை கண்டிப்பா போகும். அது ஒரு நாள் அந்த வேலைக்கு அவங்க போகும்பொழுது மனசாட்சிப்படி அது தெரியும் அந்த வேலை யாருக்கு போயிருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த வேலையை வந்து இவங்களா உருவாக்கப்பட்ட ஒரு அஜெண்டா தான். அந்த அஜெண்டா எப்படி சொல்றதுன்னா தோற்கடிக்கப்பட்டு விட்டது. கரூர் தேர்தலுக்காக இவங்க போடப்பட்ட திட்டம், இந்த திட்டம் வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டது தான் நம்ம சொல்லணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. தேர்தல் வரும்போது மக்கள் யார் வருவாங்க யார் வரக்கூடாதுன்னு அவங்க தீர்மானிக்கட்டும். அது வரைக்கும் இவங்களுடைய வேலை என்னன்னா தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் பட்டாளம் இருக்கு. அதற்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க. எல்லாம் காணொலிகள்லயும் சீமான் அவர்கள் அவதூறு பேசுவது எப்படி சொல்றதுன்னா இந்த 41 வாழ்வாதாரத்தை சிதைத்து விட்டார், இதெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது, இதெல்லாம் ஒரு மாண்பே கிடையாது. இத்தனை பேருக்காக நீங்க போராடிக்கிட்டு இருந்த நீங்க இப்ப இந்த மக்களுக்காக மட்டும் என் போராட்டத்தை இந்த ஆதரவு கொடுக்காம இருக்கீங்க. அப்ப என்ன மாதிரியான இது உங்களுடைய ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. அப்ப இந்த 41 உயிர்கள் இழந்த அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்க மாட்டீங்களா? இதெல்லாம் இப்ப குற்றச்சாட்டா வச்சுட்டு இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கும் அரசு வேலையின் பொழுது கொடுக்க மாட்டேன்னு எந்த இடத்துலயுமே சொல்லலை. இவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு வெளிப்படையா முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சி அரசு வரும்பொழுது இந்த மாதிரியான இறந்தவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னு எந்த இடத்துலயுமே நாங்க சொல்லல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அரசு வேலை எல்லாருக்கும் உண்டு. இந்த ஆடு மாடு மேய்க்க போடும் வேலைகளும் அரசு வேலையாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அரசு வேலை எல்லா இடத்துலயும் பரவலா அரசு வேலை இருந்தா அவனுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். நாம ஒரு அரசுல பணிபுரியறோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அவன் வாழ்வாதாரம் ஒருபோதும் எந்த இடத்துலயுமே சிக்கலை கொடுக்காதுன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில நாம் தமிழர் கட்சி எல்லா பணிகளையும் அரசு வேலை பணிகளா ஆகிறதுக்கு அவர் அண்ணன் கிட்ட அவ்வளவு திட்டமிடல் இருக்கு. அப்ப பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்க சர்வசாதாரண ஆடு மாடு மேய்க்கிறதா மலையில போயிட்டு கொம்பு வச்சு அடிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அது தொழில்நுட்பம் சார்ந்து கருவி சார்ந்து அந்த உபகரணங்கள் சார்ந்த வேலைகள். அந்த உபகரணங்களை அவங்க பயன்படுத்தி அந்த ஆடு மாடு மேய்க்கிற வேலைகளை எப்படி பார்க்கணும்ன்றது தனியார் நிறுவனங்கள் வெளிநாடுகள் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாமே அண்ணன் படம் போட்டே காட்டிட்டாரு. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய போறதில்லை. இது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கண்ணை மூடிக்கொண்டு விஜய் 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 என்ற ஒரு பிம்பத்துல இருக்கிறீங்க. அந்த பிம்பம் உடைந்து கொண்டே இருக்கு. ஒரு நாள் ஒட்டுமொத்தமா விஜய் அவர்கள் இந்த நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியல ஒரு சூழல் உருவாகும் போது சொல்றது சரிதான் போல, இவங்க அந்த நிர்வாகத்தை சரியா செய்யலாம் ஏத்துக்க போறீங்க. சரியாக விஜய் அவர்கள் செஞ்சார்னா நாங்களே அதை வரவேற்க தானே போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 41 இழப்பீடுகளுக்கு நீங்க உயிர்களுக்கு இழப்பீடு கொடுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு வேலை கொடுக்காதீங்கன்றது மட்டும் தான் சொல்றோம். உங்களுடைய சொந்த வருவாயில இருக்க ஜனநாயகன் படத்தோட லாபத்துல இருந்து ஒரு கோடி எடுத்து கொடுங்க. இந்த ஒரு கோடி மக்கள் கிட்ட வேணா கருத்து போய் கேளுங்க. இந்த மாதிரி அரசு வேலை நாங்க கொடுக்கல, எங்க சொந்த பணத்தை 1 கோடி கொடுக்குறோம், கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட போய் கருத்து கேளுங்க. இப்போ எப்படின்னா கருத்து கேட்கறது என்னன்னா இந்த நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இந்த 41 உயிர்கள் இழந்தவங்களுடைய வேலையை பறிக்கிற அந்த வேலையை பார்த்துட்டாங்களே அதை நீங்க எப்படி கருத்து கேட்கறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தின் விரோதம், நாம் தமிழர் கட்சி எல்லாம் உண்மையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுகள் பேசுறாங்க. அந்த உறவுகளுக்கு இந்த பேட்டி எடுக்கக்கூடிய நபர் 35 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தாங்களே அது உங்க பார்வைக்கு தெரியலையா? அந்த 35 லட்சம் ரூபாய் வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது ஏன் துப்பு இல்லைன்னு நான் கேட்கறேன். கொஞ்சமாவது மனசாட்சியோட நீ பேட்டி எடுக்கிறவங்க அந்த பேட்டியில 35 லட்சம் இழப்பீடை பத்தி ஒருத்தனும் பேச மாட்டான். அரசாங்க வேலையை ரத்து செய்யறதுக்கான வேலையை பார்த்துச்சு இதை மட்டும் பேசுறானுங்களே தவிர 35 லட்சம் இழப்பீடு என்னடா ஆச்சு அப்படின்னா ஒண்ணுமே தெரியல. இந்த பேட்டி எடுக்கிறவங்க காசை வாங்கிட்டு அவங்க கிட்டே காசு வாங்கிட்டு அவங்களுக்காக பேட்டி எடுக்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் புரியல. எங்கடா போச்சு இந்த காசு அப்படின்னா அதுக்கு பதிலே இல்லை. அரசாங்க வேலை ஏன்னா அவங்க படிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் 8 வருஷம் படிச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம்ல தேர்வாகி அந்த தேர்வு மூலமா கிடைச்ச வேலையை நாங்க பறிச்சிட்டோம், நாம் தமிழர் பறிச்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேட்டி எடுக்கிறவங்க உங்களுடைய மனச்சான்றலோட பேசுங்க. உயிர்கள வச்சு இந்த நேரத்தில் அரசியல் வேண்டான்றதுதான் நோக்கமா இருக்குது எல்லாருக்கும். எந்த அரசியல் கட்சியும் அதை பத்தி பேசல. இந்த அரசாங்க வேலை வேண்டாம், இது ஒரு முறை இல்லைன்றது சொல்றாங்க. ஏன்னா கூட்டணியில இருக்கிறவங்க வேற வழி இல்லாம முட்டு கொடுக்கலாம். அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க எதிர்கட்சியா இருந்திருந்தாங்க அவங்களே வேற மாதிரி தான் பேசி இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஆளும் கட்சியில கூட்டணியில இருக்கிறதுனால இந்த கட்சிக்கு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமான ஒரு ஆதரவு கொடுக்குற நிலையில இருக்காங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதே எதிர்கட்சியில இருந்தா அவங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்கன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுடைய பேச்சே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி அவங்க தான் வழக்கு தொடுக்க போயிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்க இருக்கிறது. இப்போ என்னவோ களமே மாறி நிக்குது. எல்லாம் களமே தலைகீழா மாறி நிக்குது. புரட்சி போராளிகள்லாம் காணாம போன கதையா ஆயிடுச்சு. இருக்கிறத ஒரே ஒரு கட்சி எப்படி ஆரம்ப காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற காலத்தை எதிர்த்து ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இருந்ததோ அதே மாதிரிதான் இன்று ஆளும் அரசு தமிழக வெற்றிகளை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் எதிர்கட்சியா செயல்படுது. அந்த எதிர்கட்சியை முடக்கும் வேலையை தான் தொடர்ந்து இந்த அவதூறு பரப்புற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. பிரச்சனைகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு இந்த அரசு வந்து பேசணும். அந்த அரசு இந்த தண்ணீருக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை பேசணும். அதை பேசாம மௌனம் காத்துக்கிட்டு யார் என்ன விமர்சனம் வச்சாலும் என்னுடைய மௌனமான ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு நான் போய்கிட்டே இருப்பேன்ற இதே நிலை தொடர்ந்தால்
மக்கள் அதே மாதிரி அடுத்த வாக்கு அளிக்கும் பொழுது மௌனமாக சென்று உங்களுக்கு முகம் காட்டிக்கிட்டே போயிட்டு வேற ஒரு வாக்கு செலுத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. கொஞ்சம் இருக்கும் வரைக்கும், இந்த ஆட்சியில இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கு நலனா இருக்கணும்னா இந்த மேகதாது அணை பிரச்சனையை பற்றி முதல்ல வாய் திறந்து முதல்வர் அவர்கள் தன்னுடைய தன்னிலை அறிக்கையாக எதனா பேசணும், பேசி மக்களுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடுல இருக்கணும். கர்நாடகக்காரங்க போராடுறாங்கன்னா அதற்கு இங்கே நான் எப்படி சொல்றேன், தமிழ்நாட்டிலேயும் ஒரு போராட்டம் வெடிக்கணும். வேல்முருகன் அண்ணன் கூட அந்த போராட்டத்தை வெளிப்படையா ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சியும் தயாரா தான் நிக்குது. என்னைக்கு வேணாலும் புரட்சியா போராட்டம் தொடரதான் போகுது. தயவு செஞ்சு அதற்குள்ள ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இதற்கு தண்ணீர் வரதுக்கு ஏதாவது வழியை பண்ணி விடுங்க. ஏன்னா காங்கிரஸ் உங்களுடைய நட்பு கட்சி தான் அங்க இருக்கு. அதனால நீங்க நினைச்சா என்ன வேணாலும் சாத்தியப்படுத்தலாம். முடிஞ்சா இந்த படத்தின் வெளியிட்டு இதை பத்தி எல்லாம் விட்டுட்டு பயணத்தெல்லாம் விட்டுட்டு முதல்ல பேசி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் இந்த அரசு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.